ரங்கோலி படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான வாலி மோகன்தாஸ் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் படம் மெட்ராஸ்காரன். இந்த படத்தில் ஷென்னிக்கம், கலையரசன், நிஹாரிகா, கருணாஸ் உட்பட பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு சாம் CS இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தை எஸ்ஆ புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது. இன்று பொங்கல் வெளியீடாக திரையரங்களில் வெளியாகியுள்ளது. படம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். சென்னையில் வாழ்ந்தாலும் தனது சொந்த ஊரான புதுக்கோட்டையில் திருமணம் செய்ய நினைக்கிறார் சத்யா. அவர் என்னப்படியே காதல் திருமணத்தின் வேலைகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. நலங்கு வைத்த பின் எங்கும் செல்ல வேண்டாம் என்ற அம்மாவின் கட்டளையை மீறி வருங்கால மனைவியை பார்க்க புறப்படுகிறார் சத்யா. அவர் செல்லும் வழியில் கர்ப்பிணி கல்யாணி ஐஸ்வர்யா தத்தா மீது கார் மோதி விபத்து ஏற்பட அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கு அவர் பிழைத்தாரா? சத்யாவின் திருமணம் நடைபெற்றதா? இந்த விபத்தால் ஏற்படும் குழப்பங்களும் திருப்பங்களும் தான் மெட்ராஸ்காரன் படத்தின் மீதி கதை. எதிர்பாராத விபத்து, அதை சுற்றி நடக்கும் சம்பவங்கள், குற்ற உணர்வால் ஏற்படும் வலி, மன்னிக்க முடியாத ஈகோ பிடித்த மனித மனங்கள், சாதியை பற்றி பிடிக்கும் இருக்க உணர்வு, கிராமத்தின் சர்வாதிகாரம் என பல்வேறு விஷயங்களை திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதையுடன் சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் வாலி மோகன்தாஸ். கதைக்களத்தை அமைப்பதற்காக நேரம் எடுக்கும் படம் மெல்ல மெல்ல எதிர்பார்ப்புகளை தூண்டியபடி நகர்கிறது. ஓரிடத்தில் ஹை பாயிண்டுடன் பரபரப்பு தொற்றிக்கொள்ள பாதிக்கப்பட்ட நாயகன் கதாபாத்திரமாக பார்வையாளர்களை உணர வைத்ததால் எளிதாக கனெக்ட் செய்ய முடிகிறது. சூழ்நிலை கைதியான ஒருவரின் குற்ற உணர்வின் மன்றாடல்களை பேசி இருப்பது நன்று. ஆனால் அதனையொட்டிய நிகழ்வுகளை இன்னும் அழுத்தமாக பேசாமல் விட்டது சிறுக்கல். எளிமையான ஒன்லைன் கதையை பார்வையாளர்கள் அடே என சொல்வதற்கும் சுவாரஸ்யமாக சொல்லியாக வேண்டும் என்ற கட்டாயத்திலும் தலையை சுற்றி காதை தொட்டிருப்பது இரண்டாம் பாதையில் டயர்டாகி விடுகிறது. எங்கெங்கோ சென்று இறுதியில் இதுதான் என சொல்லும் போது அதை விட இன்னும் சோர்வு. அதற்கான காரணங்கள் பிற்போக்குத்தனமாக இருப்பது ஒரு வகையில் குடும்ப வன்முறையை ஆதரிப்பது போன்ற கருத்தை முன்வைப்பது நெருடல். அதே சமயம் பாண்டியராஜன் உள்ளிட்ட நிறைய கதாபாத்திரங்கள் வீணடிக்கப்பட்டது. அறிவால் வெட்டுப்பட்ட கருணாஸ் அடுத்த காட்சியிலேயே குணமாகி வந்து விடுவதும், ரிமண்ட் செய்யப்பட்ட கலையரசன் அடுத்த நிமிஷமே வெளியே சுற்றுவதும், பில்டப் கொடுக்கப்பட்ட அரசியல் பிரமுகரை அசல்ட்டாக தூக்கிவிட்டு பின் அந்த கதாபாத்திரத்தை காணாமல் ஆக்குவதும், குடும்பம் சென்டிமெண்டை கடமைக்கு எழுதியிருப்பது என லாஜிக் குறைகள் படத்தின் சண்டை காட்சிகளை விட அதிகம். மலையாள நடிகர் ஷென்னிக்காமின் தமிழ் சினிமா அறிமுகம். ஷேட்டா என அழைத்தால் மறந்தும் திரும்பி விடுவார் போல. அப்படி ஒரு உருவம், குரல் தோற்றம் ஒட்டிக்கொண்டு நீங்கிய பாடில்லை. அவரை புதுக்கோட்டைக்காரர் தமிழர் என ஏற்றுக்கொள்ள முடியாததால் அந்த கதாபாத்திரம் உரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதது பெரும் சிக்கல். ஆனால் ஷென்னிக்காமின் நடிப்பு அதற்கு ஈடு செய்ய போராடி இருக்கிறது. அவரது வசன உச்சரிப்பு காட்டிக் கொடுப்பதை தவிர்க்க முடியவில்லை. நாயகி நிஹாரிகா கொனிடெல்லா பெரிதாக அலட்டி கொள்ளாத நடிப்பு, ஆக்ரோஷம், கோபம், தப்பை தட்டி கேட்கும் ஈகோ பிடித்த ரக்கட் கதாபாத்திரத்தில் பக்கமாக பொருந்துகிறார் கலையரசன். அவரது அழுத்தமான நடிப்பு பிளஸ். நல்ல வேலையாக அவரது கதாபாத்திரத்தை கொல்லவில்லை. இறுதியில் ஸ்கோர் செய்கிறார் ஐஸ்வர்யா தத்தா. கருணாஸ் அழுத்தமான கதாபாத்திரம். சாம் CS பின்னணி இசையில் மெனக்கெடல் தெரிகிறது. நன்றாகவே இருந்தாலும் இறைச்சலும் இருப்பதை உணர முடிகிறது. காட்சிகளில் அவர் காட்டியிருக்கும் வெரைட்டி மியூசிக் கவனிக்க வைக்கிறது. பிரசன்னா குமாரின் ஒளிப்பதிவு நேர்த்தி. முதல் பாதியில் நேரத்தை குறைத்து கச்சிதம் காட்டியிருக்கும் வசந்த்குமார் இரண்டாம் பாதி கட்ஸ் கொஞ்சம் கரார் காட்டியிருக்கலாம். மொத்தமாக முதல் பாதியில் எதிர்பார்ப்புகளை தூண்டியிருக்கும் மெட்ராஸ்காரன் இரண்டாம் பாதியில் திருப்பங்களுக்காக சுற்றி வளைத்து ஒரு வழியாக ஊர் செல்லும் போது நாம் தியேட்டரை விட்டு விரைவில் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கிவிடுகிறது. த்ரில்லர் ஆக்ஷன் ஜானரில் இயக்குனர் படத்தை கொண்டு சென்றிருப்பது பாராட்டுக்குரிய ஒன்று. அதோடு திரைக்கதை, நடிகர்கள் தேர்வு ஆகியவற்றிலும் இயக்குனர் ஸ்கோர் செய்திருக்கிறார். மொத்தத்தில் ஆகியவற்றிலும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறார் என்று சொல்லலாம். சாம் CS இசையில் திருமண பாடல் திரும்ப திரும்ப கேட்கும் ரகமாக மட்டுமின்றி கொண்டாட்டமான நிலைக்கு ஏற்றவாறும் இருக்கிறது. பின்னணி இசை கொஞ்சம் சத்தமாக இருந்தாலும் வேகமான திரைக்கதைக்கும் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் வீரியம் சேர்க்கிறது. ஒளிப்பதிவாளர் பிரசன்னா குமாரின் கேமரா காட்சிகளின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து பயணித்திருப்பதோடு ஆக்ஷன் காட்சிகளை மிரட்டலாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. படத்தொகுப்பாளர் வசந்த்குமார், சண்டை பயிற்சி இயக்குனர், கலை இயக்குனர் என அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களும் கடுமையாக உழைத்திருப்பது திரையில் தெரிகிறது. புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட ஹீரோ வேலைக்காக தான் சென்னை சென்றிருக்கிறார். மேலும் நீ எந்த ஊரு என உள்ளூரில் கேட்கும்போது சென்னை என்கிறார். இதுபோல் பல லாஜிக் மிஸ்டேக்ஸ் படத்தில். மொத்தத்தில் 6 வாரமாக தொடங்கி அயர வைத்து விட்டார் இந்த மெட்ராஸ்காரன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.